Hi traders, welcome you all. This is Nidhil with you from TradeBeak. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்றதை பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் zone வந்து 2400 to 24155 லெவலு அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு பிலோ அவர் ட்ராப் zone ப்ளஸ் பிலோ அவர் மீடியன். ஸோ அல்டிமேட்லி வில் ஃபோக்கஸ் இன் பிஇ சைடு அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 minute கேண்டில் பையர் ஸ்ட்ராங்னு காமிச்சாங்க பட் 5 minutes கேண்டில் ஹையை பிரேக் ஆகல. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ட்ராப் பண்ணுறது 5 minutes ஹை கொஞ்சம் பிரேக் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா நிறைய பேர் ட்ராப் ஆகிருப்பாங்க. இன்னைக்கு எக்ஸ்பைரி வேறு அண்ட் ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால். நான் பர்சனலாக நம்ம குரூப்பில் போட்டிருந்தேன், இன்னைக்கு ஃபாலாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் மேஜர் சப்போர்ட் வரைக்கும் போகலாம். இல்லை ஃபஸ்ட்டு இனிஷியலாக சொல்லியிருந்தேன் S3 இங்கே ஏதாச்சும் ரிவர்சல் பேட்டர்ன் இருந்ததுன்னா மேலே போகும். பட் அதுவும் பிரேக் ஆயிடுச்சுன்னா மேஜர் சப்போர்ட் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். பட் மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 23,800 லெவலு. பட் அது கீழே வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படி ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங்லேயே பிகாஸ் ரெகுலராக நான் சொல்லியிருக்கேன் வியூவர்ஸ்க்கு ஜஸ்ட்டு பர் டே ஒரு ட்ரேடு இல்லைன்னா மேக்ஸிமம் 2 ட்ரேட்ஸு. நீ பார்த்தீங்கன்னா நம்ம S1 பட் சிங்கிள் கேண்டில்லே நம்ம எல்லா லெவல்ஸும் இன்றைக்கி அச்சீவ்ட் ஆயிடுச்சு. S1 அச்சீவ்டு, S2 அச்சீவ்டு அண்ட் S3 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எகெயின் achieved our all the levels and reverse again. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் போயிடுச்சு, டிகே ஆகிருக்கும். லாஸ்ட்டில் இங்கெல்லாம் எடுத்துகிறவங்களுக்கு எடுத்துகிறவங்களுக்கு எல்லாம் போயிருக்கும். எக்ஸ்பைரி டிகே ஆகி எங்கேயுமே போகல, மார்க்கெட்டை அங்கே தான் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ்ட் அரௌண்ட் 24,052 24,000 ஒரு சைக்காலஜிக்கல் நம்பரு அதுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ லெவல் டு லெவல் தேவை இருக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் நம்பர் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க. டெய்லி ப்ரெடிக்ஷனும் ப்ளஸ் லெவல்ஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கால்ஸ் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் லெவல்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ வாங்க நாளைக்கு எப்படி இருக்குன்றது ஜஸ்ட் ஒரு பார்ப்போம். நம்ம ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் எப்படி என்ன ஆகுதுன்ட்டு. 1 day டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எங்கேயும் போகல. நம்ம முன்னாடியே வீக்கெண்டில் சொன்ன மாதிரியே தான், அப்படியே தான் மார்க்கெட் அதுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ப்ரெஷரைஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா விக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டிசைன் கேஷ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஒன்று செல்லர்ஸ் ஸ்ட்ராங் பண்ணால் அடுத்த நாள் இங்கேருந்து புஷ் பண்ணுறாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து புஷ் பண்ணாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து புஷ் பண்ணாங்க. பட் ஓவரால் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கேன். ஸோ அதான் சொல்லியிருந்தேன். பட் பொசிஷனாக ட்ரை பண்ணுங்க. இன்ட்ராடே லெவல்ஸை நம்ம லெவல் 2 ட்ரேட் பண்ணுங்கள். ஈஸியாக எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. சும்மா ஃபுல் 3:30 வரைக்கும் உட்காந்துருந்தீங்கன்னா பிடிச்சதெல்லாம் விட்டுருவீங்க. ஸோ ஸ்டிக் டு யுவர் பாயிண்ட்ஸ் கிளியராக ஒரு ட்ரேடு இல்லை 2 ட்ரேடு, அதுக்கு மேலே பார்க்காதீங்க. ஓவர் க்ரீடினஸ் விட்டுருங்க, மார்க்கெட்டில் பைசா எடுக்க முடியாது. ஓகே, ஸோ ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிடலாம். ஓகே, ஸோ இதே நம்ம ஒரு 15 ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் எப்படி இது பண்ணலான்ட்டு. நம்ம ட்ரேடு ஸ்மால் பார்த்தீங்கன்னா 15 minutes பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை லாஸ்ட்டு எங்கேயுமே போகல. மீன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டேங்கிள் ஒன்று போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டை மேலே வந்தது, பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்தது. அப்புறம் அப்படியே கன்சாலிடேஷன், ஒரு பிக் மூவ்க்கு வெயிட்டடு. பட் எந்த சைடு ஆகும்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த லெவல்ஸு ரெஸ்பெக்ட் ஆகிற வரைக்கும் மேலே போகலான்னு இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பொசிஷனுக்கு சான்ஸ் இல்லை. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா வி கேன் சி ஏ ரேலி இன் நிஃப்டி. சப்போஸ் இன்கேஸ் இந்த பாக்ஸை விட்டு கீழே வந்ததுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கேப் இருக்குது. மேபி இன்கேஸ் ஒரு பேட் நியூஸ், குளோபல் இஷ்யூஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா இதுக்குள்ளே வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிற வரைக்கும் ஸ்கேல்ப் பண்ணிக்கங்க. அது பொசிஷனில் ட்ரேடு இந்த பாக்ஸை விட்டு வெளியே வரணும். ஸோ உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். 1:2 1:3 அது மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. ஓகே, ஸோ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in the next video. Bye.